அடுத்து 150வது கொஸ்டின் பாருங்க. ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் ரேபிட் இஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து மூன்றாவது ஆப்ஷன் 1000 to 1,00,000 ஹெர்ட்ஸ். சரிங்களா, மறந்துடாங்க. 1000 to 1,00,000 ஹெர்ட்ஸ் முயலின் செய்யுனர் வேகம். அடுத்து 152 பாருங்க. காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும் போது பழுப்பு நிறமாக மாறுவது என்ன அப்படின்னா காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் பீனாலிக் சேர்மம் வினைபெறுவதால். முதல் ஆப்ஷன் தான் அதற்கான விடை. அடுத்து 153 பாருங்க. அமாங் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் நாட் ஏ பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிண்டேன் அப்படிங்கிறது கிடையாது. பின்னொன்றில் எது உயிரி உரம் அல்ல அப்படின்னா லிண்டேன். மற்றபடி அந்த அணைப்பினா நாச டைசோபியம் அப்படிங்கிறது ஒரு உயிரி உரமாக பயன்படுத்தப்படுது. அடுத்து 154 பாருங்க. கீழ்கண்ட கூடுகளை கவனி. ஏ முதல் வந்து இனப்பெருக்க செயல் குறைபாடு, அதாவது மலாட்டுத்தன்மை வந்து விட்டமின் கே குறைவினால் ஏற்படுகிறது. பி பாருங்க, மாலைக்கை நோய் வைட்டமின் டி குறைவினால் ஏற்படுகிறது. இதில் வந்து ஏ வந்து கரெக்டு, பி வந்து தப்பு. சரிங்களா, பாத் ஏன்பிஆர் ஃபால்ஸ். சரி மாட்டுத்தன்மை வந்து விட்டமின் இ வரும். சரிங்களா, ஆமாம் விட்டமின் இ தான் வரும். விட்டமின் கே வந்து ரத்தம் உரையாதமாக போயிடும். சரிங்களா, அதுதான் விட்டமின் கே. மாலைக்கை நோய் வந்து விட்டமின் ஏ. சரிங்களா, அதன் குறைபாடு ஏற்படுது. விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படும். அடுத்து 155 பாருங்க. வலது வென்ட்ரிக்கில் இருந்து இதய கீழறை. சரிங்களா, அதாவது வலது வென்ட்ரிக்கிள்னா கீழறை. சரிங்களா, நுரையீரல் தமிழுக்கு ரத்தம் செல்வதை ஒழுங்குபடுத்தும் வாழ்வின் அடைப்பான் வந்து பிரச்சந்திரா வாழ்வு அப்படிங்கிறாங்க. அதாவது செமி லூனார் வால்வ். சரிங்களா, இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. பிளட் சர்க்குலேஷன் வந்து முக்கியம். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நம்ம உடம்பு சம்பளத்தில் பார்த்துட்டு. அடுத்து 156 பாருங்க. பொறுத்துக. இதற்கான விட வந்து இரண்டாவது ஆப்ஷன் 4-3 2-1. சரிங்களா, இரண்டாவது ஆப்ஷன் அதற்கான விட கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. சரிங்களா, கிரப் சுழற்சி அப்படிங்கிறது பைருவிக் அமில ஆக்சிஜனேற்றம். எலக்ட்ரான் கடத்து சங்கிலிங்கிறது ஏடிபிக்கால் உருவாகிறது. நொதித்தல்ங்கிறது ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. இரண்டாவது ஆப்ஷன் தான் அதற்கான விடை. அடுத்து 157 பாருங்க. அமெரிக்காவின் கௌரவமிக்க விருதான லெமன்சன் MIT, அதாவது இவெட்டு $5,00,000 பரிசு பெற்ற இந்தியா வம்சாவளி அமெரிக்க விஞ்ஞானி யாருன்னா ரமேஷ் ரஸ்கர் அப்படிங்கிறத பெற்றிருக்கார். சரிங்களா, அவர் தான் இந்திய வம்சாவளி அமெரிக்க விஞ்ஞானி. அது என்ன லெமன்சன் மெட் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து 158 2016ஆம் ஆண்டிற்கான அரசியல் ஆராய்ச்சிக்கான GD பிர்லா விருதினை பெற்றவர் வந்து சஞ்சய் மிட்டல். சரிங்களா, சஞ்சய் மிட்டல் 2016ஆம் ஆண்டுக்கான GD விருதை வாங்கியிருக்காரு. GD பிர்லா விருதை வாங்கியிருக்காரு. அடுத்து 159 பார்க்கலாம். இந்திய தலைமை தகவல் ஆணையர் ஆகஸ்ட் செப்டம்பர் 2016 இருந்தவர் யார் அப்படின்னா RK மாத்தூர். அவர் தான் இந்திய தலைமை தகவல் ஆணையராக 2016 செப்டம்பரில் வேலை பார்த்திருக்கார். அடுத்து ஆப்ரேஷன் காம்டவுன் 160. ஆப்ரேஷன் காம்டவுன் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னா ஜம்மு காஷ்மீர். சரிங்களா, ஜம்மு காஷ்மீர். மூன்றாவது ஆப்ஷன் அதற்கான விடை. 161 எந்த மின்கலம் வெப்பம் உயரும்போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குளிர்ந்த நிலையில் மீண்டும் இயங்க தொடங்கும் அப்படின்னா லித்தியம் பேட்டரி. சரிங்களா, இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, மின்கலம் தான் பேட்டரி. வெப்பம் உயரும்போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குளிர்ந்த நிலையில் மீண்டும் இயங்க தொடங்கும். அடுத்து 162 பாருங்க. 2016ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் பெண்களின் சம உரிமை மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவின் சார்பாக நியமிக்கப்பட்ட தூதர் யார் அப்படின்னா ஐஸ்வர்யா தனுஷ். அவங்க அதாவது ரஜினியோட மகள். சரிங்களா, அவங்க தான் 2016 ஐக்கிய நாடுகள் அமைப்பில் பெண்களின் சம உரிமை மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவின் தூதராக நியமிக்கப்பட்டவர். அடுத்து 163 பார்க்கலாம். கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா நமாமி கங்கா ஸ்கீம். சரிங்களா, முதல் ஆப்ஷன் விடை. அடுத்து 164 எந்த ராக்கெட் மூலம் விண்வெளி ஆராய்ச்சிக்காக இன்செட் 3DR கடந்த 8 செப்டம்பர் 2016 விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னா GSLV F-05. சரிங்களா, எந்த ராக்கெட் மூலம் விண்வெளி ஆராய்ச்சிக்காக இன்செட் 3DR கடந்த 8 செப்டம்பர் 2016 விண்வெளிக்கு அனுப்பப்பட்டதுன்னா GSLV F-05. சரிங்களா, முதல் ஆப்ஷன் தான் விடை. 160 பாருங்க. ஹூ ஒன் த ராஜீவ்காந்தி கேல்ரத்னா அவார்ட் ஃபார் பேட்மிண்டன் இந்த இயர். 2016 ராஜீவ்காந்தி கேல்ரத்னா விருது பேட்மிண்டன் விளையாட்டுக்கானது PV சிந்து. சரிங்களா, PV சிந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான் விடை. 166 எந்த வருடத்தை சர்வதேச பருப்பு வருடமாக ஐநா அமைப்பு அறிவித்ததுன்னா 2016. சரிங்களா, அப்போ 2016 வந்து சர்வதேச பருப்பு வருடமாக UN கவுன்சில் அறிவிச்சிருக்கு. மூன்றாவது ஆப்ஷன் தான் அதற்கான விடை. அடுத்து 167 பொறுத்துக. ராஜ்பவன் அப்படிங்கிறது ஆளுநரோட மாளிகை. ராஷ்டிரபதி பவனுங்கிறது குடியரசுத் தலைவரோட ஜனாதிபதியோட மாளிகை. ராஜ துரோக விசாரணை அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு மீறல். துணை நிலை ஆளுநருங்கிறது யூனியன் பிரதேசம். அப்போ இதற்கான விடை வந்து நான்காவது ஆப்ஷன். சரிங்களா, 2-1 4-3.
அடுத்து மாநில அளவில் தேர்தல் நடைமுறை மேற்பார்வையிடுபவர் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி. சரிங்களா? மூன்றாவது ஆப்ஷன் தான் அதற்கான விடை. அதுக்கு அடுத்து 169 சரியான வாக்கியத்தை கண்டுபிடி. இந்திய அரசியலமைப்பு எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, எத்தனை ஆர்டிகல் இருக்கு, எத்தனை டேபிள்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு 22 பகுதி, 449 சரத்துகள் மற்றும் 12 அட்டவணைகள். முதல் ஆப்ஷன் தான் அதற்கான விடை. சரிங்களா? இப்போ வந்து 25 பார்ட்டா மாறி இருக்கு. சரிங்களா? ஆர்டிகல் வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 170 பின் வருவனவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து 4வது ஆப்ஷன். தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல். ஜனவரி 23, 1950 கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறானது. மற்றபடி காந்தியடிகள் படுகொலை ஜனவரி 30, 1948. குடியரசு தினம் ஜனவரி 26, 1950. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947. அடுத்து 171 பாருங்க. பின்வருவனற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை வந்து பாருங்க, முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அது சரியானது. 2வது ஆப்ஷன் விடை. மற்றபடி தேசிய கீதம் வந்து ரவீந்திரநாத் தாகூர். பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து தேசிய பாடல் தான் இருப்பார். குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது சிறப்பான அடையாளம் உடையவர். அரசியலமைப்பின் பாதுகாவலர் வந்து உச்சநீதிமன்றம். அடுத்து 172 பாருங்க. நுகர்வோர் நீதிமன்றங்கள் 3 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன. நுகர்வோர் நீதிமன்றங்கள் 3 அடுக்குகளாக நியமிக்கப்பட்டுள்ளன. அடுத்து 173 பாருங்க. தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னனுக்கு உதவி செய்த தஞ்சை மன்னர் வந்து அச்சுதப்ப நாயக்கர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தலைக்கோட்டை போர் விஜயநகர மன்னனுக்கு உதவி செய்த தஞ்சை மன்னர் வந்து அச்சுதப்ப நாயக்கர். அடுத்து 174 பாருங்க. சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது அப்படின்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டு. சரிங்களா? அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரோட வெற்றிகளை பற்றி கூறுகிறது. அடுத்து 175 பாருங்க. டெல்லி சுல்தானத்தின் கடைசி அரசர் வந்து இப்ராஹிம் லோடியா. ஆமா, இப்ராஹிம் லோடி தான். இவருக்கும் யாருக்கும் பானிபட் போர் நடக்கும். சரிங்களா? பாபருக்கும் இவருக்கும் தான் பானிபட் போர் நடக்கும் 1526. அது 276 ஹூ பில்ட் த நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னா குமாரகுப்தர். சரிங்களா? குமாரகுப்தர் முதல் ஆப்ஷன் தான் அதற்கான விடை. அடுத்து 177 ஆக்ஸ்போர்ட் லேக்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இந்த குதிரை குழம்பு ஏரி உருவாகும் பகுதி வந்து சமவெளி பகுதியில் தான் உருவாகும். பள்ளத்தாக்கில் ஏற்படாது, மலைப்பகுதியில் ஏற்படாது, டெல்டா பகுதியிலும் ஏற்படாது, சமவெளி பகுதி. சரிங்களா? அடுத்து 178 மிக குறைந்த நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை வந்து NH 47A. சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா, கேரளாவில் எர்ணாகுளம் இருந்து அங்கே ஹார்பர், கொச்சின் ஹார்பரா, அங்கே போகிற ரோடு தான் NH 47A. 179 பாருங்க. இதற்கான விடை வந்து முதல் ஆப்ஷன். அதாவது சாம்பல் புரட்சி அப்படின்னா, சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது முட்டை மற்றும் கோழி பண்ணை. பொன் புரட்சி அப்படிங்கிறது பழங்கள் உற்பத்தி. மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சி அப்படிங்கிறது கடல் பொருட்கள். அப்போ அதற்கான விடை வந்து முதல் ஆப்ஷன் 2, 4, 1, 3. அடுத்து 180 பாருங்க. சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை தமிழில் வாய்மையை வெல்லும் என்று மாற்றியவர் யாருன்னா அண்ணாதுரை தான். அண்ணாதுரை பலரும் வாசிப்பார். சென்னை அப்படின்னு இருக்கும், அதை வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேர மாற்றிருப்பாரு. சரிங்களா? அது கொண்டு பல பேர் சீர்திருத்தம் இருப்பார். அது மாதிரி பெரியாரும் ஒரு சிலருக்கு இந்த தமிழ் எழுத்துக்கள் பயன்படுத்துறதை கொண்டு வருவார், சுருக்கி பயன்படுத்துறது. அடுத்து டாக்டர் அம்பேத்கர், PR அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார்னா மகூ. சரிங்களா? மகூ அப்படிங்கிற ஊரில் பிறந்துருவார். 181 முதல் ஆப்ஷன். 182 பாருங்க. வ.உ.சி. சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் விட்டார்னா 40 ஆண்டுகள். 183 பாருங்க. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, காந்திய ஜனவரி 1948 சுட்டு கொண்டுதாங்க நாதராம் கோட்சே அப்படிங்கிறாரு. அப்போ தான் நேரு வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு. சரிங்களா? அது 184 மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா, நல்லாவே தெரியும், WC பானர்ஜி. சரிங்களா? A.O. ஹியூம் அப்படிங்கிறவரும் இவரும் சேர்ந்து தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை 1885 உருவாக்குவாங்க. அப்போ பம்பாயில் நடக்கும் ஒரு மாநாடு. சரிங்களா? அதுக்கு தலைமையேற்று முதல் உரை ஆற்றினவரும் WC பானர்ஜி தான். அடுத்து 185
இந்திய உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு காரணமான நிறுவனம் வந்து என்னது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், ஐசிஏஆர். சரிங்களா? ஐசிஏஆர். இந்தியா உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைய ஐசிஏஆர் தான் காரணம். அடுத்து 186 பாருங்க. மக்கள் தொகை இவ்விகிதத்தில் அதிகரிக்கிறது என்று ராபர்ட் மால்தஸ் கூறியது வந்து பெருக்கல் விகிதத்தில் பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிறார். சரிங்களா? இரண்டாவது ஆப்ஷன் தான் அதற்கான விடை. அது 187 பாருங்க. 1966-69 ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்கள் பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா, அதாவது இந்த ஆண்டு திட்டங்களுக்கு அப்புறம், அதாவது 66னா 3 ஆண்டு திட்டங்கள் நடக்கும். அதுக்கு அடுத்து வர்றது 4வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா? இந்த 3 ஆண்டுகள் ஓராண்டு திட்டம் நடக்கும். அதான் ஆண்டு திட்டமாக 3 ஆண்டுக்கு அப்புறம் 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 188 பாருங்க. பஜாவ் ஆந்தோலன் என்ற அமைப்பு கீழ்கண்டவற்றில் எதற்காக செயல்படுகிறது அப்படின்னா, குழந்தை தொழிலாளியை இது பண்ணுறதுக்காக, குழந்தைகள் அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் பஜாவ் ஆந்தோலன். சரிங்களா? அது 189 பாருங்க. ஒரு முக்கோணத்தின் இங்கிலீஷ்லேயே பார்ப்போம். The base of a triangle is 4 times its height and its area is 50 meters square. The length of the base is என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்துக்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? பேஸு அப்படி ஒரு முக்கோணத்தோட அடிப்பகுதி வந்து 4 டைம் அதோட ஹைட்டை விட வந்து 4 மடங்கு இருக்குது. ஹைட்டோட 4 மடங்கு. அப்போ என்ன செய்யலாம்? நம்ம பிஸ் ஈக்குவல் டு 4h எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ½ × BH அப்படிம்போம். அதோட அளவு தான் என்ன கொடுத்துருக்காங்க? 50 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ½ × BH = 50 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ அந்த P இருக்கிற இடத்துல 4h அப்படிங்கிற சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு வந்து அடிப்படும். அடிக்கும்போது நமக்கு 2 கிடைக்கும். அப்போ 2h² = 50 கிடைக்கும். சரிங்களா? அப்போ h² மட்டும் சைடு வச்சுட்டு 2 சைடு அடித்தோம்னா 25 கிடைக்கும். அப்போ h² தான் 25னா h = 5. சரிங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அடிப்பக்க அளவு, அதாவது B மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? BH அப்படிங்கிறது தெரியும். அடிப்பக்க அளவுக்கு A = BHன்னு தெரியும். அப்போ h இருக்கிற இடத்துல 5 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A வேல்யூ என்னது? 20 அப்படின்னு கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து 190 பாருங்க. A can do a piece of work in 20 days and B can do it in 25 days. Both of them finish the work and rupees 3600. Then A saris என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏங்கிறவர் ஒரு வேலை 20 நாள்லையும் பிங்கிறவர் 25 நாளையும் முடிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து 3600 ரூபாயை பெறுறாங்க. அப்போது ஏயோட பங்கு என்னன்னு கேட்டிருக்கு. சரியா? முதல்ல என்ன செய்யணும்னா, கொடுத்துருக்க 20, 25 அப்படிங்கிற ஏயோட வேலை டேஸ் வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். 20க்கு 25க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 100. சரிங்களா? அந்த 100ங்கிறது மொத்த முடிந்த வேலை. சரிங்களா? அப்போ இந்த மொத்த முடிந்த வேலையை 4ஆல் ஏ அடித்தோம்னா 5. சரிங்களா? அப்போ என்ன செய்கிறாரு? 5 பங்கு வேலையை என்ன பண்ணுறாரு? ஏ மட்டும் முடிக்கிறாரு. அடுத்து இந்த மொத்த ஒர்க்கை பியோட 25 4ஆல் அடித்தோம்னா 4 அப்படிங்கிற 4 பங்கு வேலை பியோட வேலை கிடச்சிரும். அடுத்து நமக்கு மொத்தம் என்னது? 9. அப்போ அந்த 2 பங்கு பாருங்கள், 9 பங்கு வேலை முடிஞ்சிருக்கு. சரிங்களா? 9 நாளில் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ 100 பங்கு வேலை 9 நாளில் முடிஞ்சிருக்கோம் சேர்ந்து பார்த்துருந்தா. அப்போ நமக்கு ஏயோட பங்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் 5/9 × 3600. இதை 9 கூட அடித்தோம்னா 400 வரும். 5 20 20 2000. அப்போ ஏயோட மதிப்பு வந்து 2000 கிடைச்சிரும். இப்போ பியோட மதிப்பு என்ன வரும்? 1200 வந்துடும். நமக்கு ஏயோட மதிப்பு 2000. இரண்டாவது ஆப்ஷன் தான் விடை. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 191. இதில் பாருங்கள், பகுதி புறாமல் ஒன்றா இருக்கும், அடுக்கு மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும். அதனால் அடுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். -4 இது 2 பெருக்கல் இருக்கனால ப்ளஸ் போட்டுக்கலாம். 3x = 5. சரிங்களா? இப்போ இந்த 3x வச்சுட்டு -4 +4 ஆயிரும். இப்போ 3x = 9 வரும். அப்போ x அடித்தோம்னா 3 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து 192. If 20 men can build a wall of 110 meters in 10 days, the length of the similar wall built by 30 men in 60 days is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்னது? M1 D1 H1/W1 = M2 H2
T2/W2 சரிங்களா. நமக்கு M1 வந்து என்னது 22 ஆண்கள் 10 நாளில் 110 மீட்டர் வேலை W1 முடிச்சிருக்காங்க. அதுமாதிரி 30 ஆண்கள் 6 நாளில் W2 எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இப்படி எழுதிட்டு நம்ம எல்லாத்துக்கும் குறுக்க பெருக்கிற வேண்டியதான். அப்போ என்னது 20 × 10 × W2 = 110 × 30 × 6. இப்போ இதை கொண்டு அடித்தோம் 10 கொண்டு முதல் அடிப்போம். 10 கொண்டு இதை அடித்தோம்னா நமக்கு 11 கிடைக்கும். அது 11 கொண்டு இந்த 22 அடித்தோம்னா 2 இந்த 2 கொண்டு இங்கே எதை அடிக்கலாம் 6 அடிப்போம் 3 கிடைக்கும். அப்புறம் இந்த 3 கொண்டு 30 பேருக்குன்னா 90 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிடும். இரண்டாவது ஆப்ஷன் தான் அதற்கான விடை. அடுத்து if the ratio of length and breadth of the rectangle is 4.4:7, find the length while its breadth is 77 meter. அதாவது ஒரு செவ்வகத்தோட நீள அகலம் இது வந்து 4:7, அகலம் 77 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்போ நீளம் எவ்வளோ இருக்குன்னா 44 சென்டிமீட்டர். மூன்றாவது ஆப்ஷன் விடை. அடுத்து ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளவை எனில் அதன் பரப்பளவு என்னன்னு இருக்காங்க. முதல்ல மீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க. அடுத்து ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு இரண்டாவது ஆப்ஷனான விடை கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க 195. இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. முதல்ல பெருக்கணும் 5 20 21 21 21/4 வரும் ப்ளஸ் 4 16 16 3 18 வரும். இது எல்லாத்தையும் சுருக்கணும் நமக்கு 98/7ங்கிற முதல் ஆப்ஷன் கிடைக்கும். அடுத்து 196. find the rate of interest at which a sum of money becomes 9/4 times in 2 years அப்படிங்கிறதுக்காங்க. அதில் என்னோட வேல்யூ வந்து 9/4 T = 2. இதற்கான ஃபார்முலா வந்து n-1/t × 100 எடுத்துக்கலாம். இதை n-1 பண்ணோம்னா 5/4 கிடக்கும் டிவைட் பை T-யோட வேல்யூ 2 × 100. அடுத்து இந்த பை 5 எடுத்துட்டோம்னா 4/4 வந்துடுது. இந்த பெருக்கல் எழுதியிருக்காங்க சரிங்களா. அதை மாற்றி போட்டுக்கலாம் இது 100. அதுக்கப்புறம் நமக்கு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 62.5 டிகிரி அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து 197. ஒரு கன செவ்வகத்தின் அகலம் உயரம் கன அளவு முறையே 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் மற்றும் 3080 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் நீளத்தை கண்டறிய அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கன சதுரத்தோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அது கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து LPH சரிங்களா. அப்போ 3 பெருக்க வேண்டியதான். நமக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க L-ம் B-யும் அப்படிதானே. நமக்கு அகலம் பிரெத்தும் லென்த்தும் கொடுத்துருக்காங்க. கன அளவு தான் இந்த 3080. அப்போ நமக்கு ஹைட்டு தானே கேட்டிருக்காங்க. லென்த்து கேட்டிருக்காங்க. அதனால் 10 × 11 × L = 3080. இது ரெண்டையும் பெருக்கி ஆன்சர் பண்ணோம்னா 110 வரும். அடுத்து அடித்தோம்னா 28 L = 28 அப்படிங்கிற இரண்டாவது ஆப்ஷன் கிடைக்கும். அடுத்து 198 பாருங்கள். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் மருந்து பொருள் வந்து பெனிசிலின் சரிங்களா. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. நான்காவது ஆப்ஷன் விடை. அடுத்து 199. ஒருவர் ரூபாய் 1500 ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500 பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் 1500 விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாரு, முதல்ல 1500 வாங்குறாரு. அதாவது 500 செலவு பண்ணி வேலை பார்க்காரு. அப்போ அதுவும் என்னது காஸ்ட் ப்ரைஸ் தான், அடக்க விலை தான். அதை ரெண்டையும் கூட்டினா 2000 கிடைக்கி. அப்புறம் அது விற்கும்போது 1200 விற்காரு. இப்போ 200 கம்மி பண்ணியிருக்காரு. அந்த 200 எவ்வளவு தான் கேட்காங்க சரிங்களா. எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்காங்க. அதை பார்த்தோம்னா நமக்கு 10% அப்படிங்கிற முதல் ஆப்ஷன் கிடைக்கும். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் 200 கொஸ்டின். ஃபைண்ட் த LCM ஆஃப் A³ B4, AB5 and A² B7. இது LCM கண்டுபிடிக்கணும். LCMனா என்னது, லீஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது குறைஞ்சது எதில் உள்ள இருந்தால் போதும், அதிகபட்ச பவர் எடுக்கணும் சரிங்களா. இதில் பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் A இருக்குது. அதிகபட்ச பவர் அப்படின்னு பார்க்கும்போது A³. B பார்க்கும்போது B எல்லாத்துலேயும் இருக்குது. Bயோட அதிகபட்ச பவர் வந்து B7. அப்போ LCM வந்து இது சரிங்களா. இது HCF கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா எல்லாத்துலேயும் பொதுவாக கண்டிப்பாக இருக்கணும். அதில் உள்ள சிறிய அடுக்கு. அப்போது இதில் ஏங்கிறது எல்லாத்துலையும் இருக்குது. அப்போ A வரும். சிறிய அடுக்கு B4 அப்படிங்கிறது வரும் சரிங்களா. அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான். இதற்கான விட வந்து இரண்டாவது ஆப்ஷன் A³ B7. சரி நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் 2016 குரூப் 4 தேர்வில் கேள்விப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம சேனலை எப்பவும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.